வணக்கம் அன்பு நேயர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இப்பொழுது கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதைய தான் நம்ம பார்க்க போறோம். மிகவும் அழகான ஒரு கதை. வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இல்லையா? ஆனால் எத்தனை பேர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத பத்திய கதைய தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு ஊரில் தலைசிறந்த மாயாஜால கலைஞர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு தெரியாத மாயாஜால கலைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தனிச்சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு இடத்துல அவரை பூட்டி வச்சாலும், 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவாரு. அவருடைய கை கால்களை விலங்கிட்டு, தண்ணீருக்குள் போட்டு அழுத்தியபோது கூட, லாவகமாக அதிலிருந்து சில மணித்துளிகளில் வெளியே வந்து விடுவார் அவர். இன்னொரு முறை ஒரு அறையில் அவரை அடைத்தபோது, அவர் கூறியவாறு 1 மணி நேரத்திற்குள்ளேயே அறை கதவை திறந்து வெளியே வந்து விடுவார். அவர் எப்படி இப்படி செய்கிறாரு? என்ன யுக்திகளை மேற்கொள்கிறார்? அப்படின்னு யாருக்குமே புரியாத ஒரு புதிராகவே அங்க இருந்தது. அவர் வாழ்ந்து வந்த அதே ஊரில் உலகிலேயே மிகவும் கட்டுக்கோப்பான, யாரும் தப்பிக்க முடியாத சிறைச்சாலை ஒண்ணு இருந்தது. இதுவரை அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒருவர் கூட தப்பித்தது கிடையாது அப்படின்னு சான்று பெற்றது அந்த சிறைச்சாலை. இதனை கேள்விப்பட்ட அந்த மாயாஜால கலைஞர் தன்னை அந்த சிறைச்சாலையில் அடைக்கும்படியும் 1 மணி நேரத்தில் நான் வெளியே வந்து என்னுடைய திறமையை உங்களுக்கு வெளிக்காட்டுகிறேன் அப்படின்னும் சவால் விட்டு சொன்னார். அதற்கு ஒப்புக்கொண்ட அந்த நாட்டு அரசாங்கம் அவரை சிறைச்சாலையின் ஒரு அறையில தள்ளி கதவை சாத்தி மூடினாங்க. உள்ளே சென்று அவர் முதலில் தான் அணிந்திருந்த இடுப்பு பட்டையில் ஒளித்து வைத்திருந்த ஒரு கம்பியை வெளியே எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த கம்பியை வைத்து கதவில் இருந்து சற்று தள்ளி இருக்கும் பூட்டை திறக்க முற்பட்டார். அரை மணி நேரம் முயன்று பார்த்தாரு. அந்த பூட்டை திறக்கவே முடியல. 1 மணி நேரம் முயன்று பார்த்தார். ஆனால் முடியவே இல்லை. தொடர்ந்து 2 மணி நேரம் முயன்று பார்த்தார். ஆனால் முடியவே இல்லை. மிகவும் சோர்வுற்று எரிச்சலுடன் காணப்பட்ட அவர் அசதியில் அந்த கதவின் மீது சாய்ந்தார். கதவு தானாகவே திறந்து கொண்டது. இதில் வேடிக்கை என்னன்னா, கதவு பூட்டப்படவே இல்லை. அவருடைய எண்ணங்களிலேயே கதவானது பூட்டப்பட்டு இருந்தது. அதன் காரணமாகவே கண்டிப்பாக நம்மை பூட்டி இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு பூட்டாத கதவை கம்பியை விட்டு திறக்க முயன்று கொண்டிருந்தார் அவர். சரி, இந்த கதையிலிருந்து கிடைக்கும் நீதி என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நம்மள பல பேர் எண்ணங்களிலேயே இந்த உலகத்துல வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பூட்டு போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதற்காக தான் இந்த கதையை உங்ககிட்ட நான் சொன்னேன். வாழ்க்கையில வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வாய்ப்புகள தேடி நாம போனோம் அப்படின்னா, நமக்கான இடம் நிச்சயமாக அங்க கிடைக்கும். இல்லையா? ரொம்ப அற்புதமான இந்த கதையை வாசித்ததில் எனக்கும் மகிழ்வு. இந்த கதையை, யோசனை சொல்வதை நாம் கேட்டு நடந்தால், இந்த பரந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் நமக்கு வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.